ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம கொய்யாக்கா மரத்த பத்தி உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொய்யாக்கா மரம் வச்சு இது ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே ஆயிப்போச்சு. ஆனா, அதில இன்னும் பூ வரல, ஒண்ணுமே தெரியல. ஒரே ஒரு பூ பூத்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூவுக்கு நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துன்னு இருந்தேன், அதில கொய்யாக்கா வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா 2வது நாள் பார்த்தா அந்த பூவும் காணோம். அதோட இன்னும் ஒரு பூ கூட வரல. நம்ம இந்த தொட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், கத்திரிக்காய் நடுறதுக்காக. இதுதான் மழையில தண்ணி தேங்கி போயிட்டு சேராயிருந்தது. நான் எடுத்து அந்த மண் கலவைய காய வச்சு வச்சிருக்கிறேன் நடுறதுக்கு கத்திரிக்காவ. அந்த 2 கத்திரிக்காய் செடி இல்ல 4, 5 கத்திரிக்காய் செடி இருக்குது. இது எல்லாமே நம்ம பெரிய கத்திரிக்காய் செடியிலேருந்து கட்டிங் பண்ணி, சின்ன சின்ன தொட்டியில வச்சு வளர வச்சு எடுத்து தான் வச்சிருக்கிறோம். இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் செடியில பூவே வந்துட்டுருக்குது. இன்னும் அப்படியே விட்டோம்னாக்கா, அது சத்து பத்தாது. சரி பெரிய தொட்டியில மாத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு, நான் இந்த தொட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த செம்பருத்தி செடியில நம்ப எல்லாம் சுத்தி இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி விட்டோம். அது மறுபடியும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டு இருக்கிற மாரி தெரியுது. அது திருப்பியும் கட் பண்ணி விடணும். நெல்லிக்காய் மரமும் கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஏன்னா களைங்கள்லாம் ரொம்ப கீழ அப்படி தொங்குது. பெருசு பெருசா உயரமாயிட்டு இருக்குது மரமும். இந்த ரோஸ் செடி நான் எடுத்து போட்டு அதில அந்த தொட்டியில வேற செடி நடலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது பாருங்க, அந்த காலையே ஃபுல்லா இது 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 3 வருஷம் கூட ஆயிடுச்சு இந்த ரோஸ் செடி நம்ம வாங்கின்னு வந்து வச்சு. பன்னீர் ரோஸு. களையெல்லாம் அப்படியே காஞ்சு போன மாரி ஆயிடுச்சு. ஆனா இலையெல்லாம் பச்சையா தான் இருக்குது. பூ அடங்கி போச்சு. அதுலயும் பூ வரல. நான் புது மண் கலவையெல்லாம் போட்டு நட்டு தான் வச்சிருக்கிறேன். பார்க்கலாம். இல்லன்னா இத எடுத்துட்டு நான் அதில அந்த தொட்டியில வேற எதனா செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நெறைய கனகாமரம் செடிங்க முளைச்சிருக்குது. மல்லிப்பூ செடி இருக்குது நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா. முல்லை செடியெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் அந்த தொட்டியில எத வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அது வைக்கும்போது நான் உங்ககிட்ட வீடியோல காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காக்கடா செடியும் நம்ப போன வருஷம் தான் வாங்கின்னு வந்து வச்சோம். அதுவும் இன்னும் எதுவும் பூக்கல. இது பாருங்க, இந்த ரோஸ் செடி இதையும் கட் பண்ணி விட்டது தான். இது சுத்தி அந்த சொரக்கா செடி, பீர்க்கங்கா செடி எல்லாம் மூடி இருந்ததால இந்த பூவு அடங்கி போயிடுச்சு. இப்ப இந்த கனகாமர செடி உள்ள மொத்தம் 3, 4 செடி இருக்குது. பருப்பு கீரை இருக்குது. 2, 3 கனகாமர செடி இருக்குது. இது மாரி நெறைய இருந்தாக்கா எந்த செடிக்கும் ஒழுங்கா சத்து கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதனால நான் இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, அது உள்ள 2டே 2 செடி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இருவாச்சி மல்லி செடியிலயும் நெறைய செடி மொளச்சிருக்குது. அதையும் நம்ம எடுத்து போட்டுறணும். பாருங்க, அடுக்கு செம்பருத்தி செடியில எவ்ளோ அரும்பு வச்சிருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமும் பூவா பூத்தாக்கா ரொம்ப அழகா இருக்கும் நம்ம செடியில. அதுக்காக தான் நான் அது மேல இந்த புளிச்ச மோரு, அது என்ன வேப்ப எண்ணெய் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுன்னே இருக்கிறேன். ஏன்னா செம்பருத்தி செடியிலயும், கத்திரிக்காய் செடியிலேருந்து அந்த வெள்ளை பூச்சி காலியாவே ஆவறதில்ல. ஏதாவது ஒரு களையில வந்துடுது. அப்புறம் நம்ம சம்பங்கி செடியிலயும் பூ 3 களையில பூ வச்சிருக்குது. இன்னும் 2, 3 களையில அரும்பு சின்ன சின்னதா வந்திருக்குது. பார்க்கலாம் அதுவும் எப்போ மொத்தமும் பூத்துச்சுனாக்கா, நம்ம ஒரு ஒரு களையும் காலி பண்ணிட்டோம்னா, அந்த சத்து ஒழுங்கா கிடைக்கும் அந்த செடிங்களுக்கு. அரளி செடியும் நான் இத கட் பண்ணி விட்டது தான். ஆனா, இந்த செம்பருத்தி செடிய கட் பண்ணி விட்டா, அதுலயும் இன்னும் அரும்பு வரல. சாமந்தி செடி கட் பண்ணி விட்டுடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா எப்பதான் அது பூ பூக்கும்னு தெரியல. ஜூன் மாசம் பூக்கும்ன்னு சொன்னாங்க. ஜூன் போயிட்டு இது ஜூலையும் வந்துடுச்சு. அவ்வளோதான், அது பூ முடிஞ்சு போச்சு போல இருக்குது. இன்னைக்கு நம்ம கார்டன்ல இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ நீங்க தினமும் பார்க்கணுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.